தெரியல. இப்போ தம்பிக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு. ஏன்னா களத்தில் நின்னவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. இப்போ அதில் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. இப்போ இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்கறது இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தம்பிக்கு என்ன பாதுகாப்பில் என்ன குறைபாடுன்னு அவர் தான் சொல்லணும். இப்போ என்கிட்ட கேட்டு தெரியாது, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதில்லை. நான் வேறு களத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு தெரியாது. வேறு ஏதாவது கேட்டுருக்கேன். எதை இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே வந்து மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்லணும். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யார் தம்பி? ஏ டீம் யார்? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி இது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வந்து வரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் வந்து பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யார்? அதான் திமுக.